ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் அம்மு சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் நான் வீடியோ எடுத்திருக்கேன். வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். கண்டிப்பாக வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் கிரேவி தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். நேற்று அமாவாசைன்றதுனால எதுவும் எடுத்து செய்யலையா, அதனால் இன்றைக்கி வந்து சிக்கன் கிரேவி செய்ய போகிறேன். சரி, ஓகே. இன்றைக்கி மார்னிங் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து நமக்கு பின் நம்பர் வந்திருக்கு. அது வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் போய் வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் வீடியோ பாருங்கள். இதுக்கு மேலே நான் ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணுவேன். கண்டிப்பாக உங்கள் ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நான் வந்து இன்னும் மென்மேலும் வளர முடியும். கண்டிப்பாக இதுக்கு மேலே நான் வீடியோஸ் போடுவேன். கண்டிப்பாக உங்கள் ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை. கண்டிப்பாக நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்கன்ற தைரியத்தில் தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறேன். என்னை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. இதுக்கு மேலேயும் இன்னும் கூட்டிகிட்டு போயிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரி, வாங்க. இன்றைக்கி சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம்னு நான் வீடியோ எடுத்துருக்கேன். கண்டிப்பாக வீடியோ பாருங்கள். வாங்க, இப்போ தான் செய்ய போகிறேன். வாங்க போய் செய்யலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க, சிக்கன் கிரேவி செய்யலாம். இப்போ வந்து 1/2 கிலோ கறி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், 1/2 கிலோ கறி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணி கழுவி எடுத்துக்கலாம். 1/2 கிலோ சிக்கனை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இந்த 1/2 கிலோ எடுத்துருக்கோம் இல்லையா, இதில் வந்து தேவையான அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம இது கூட காரம் எவ்வளோ காரம் போடுவீங்களோ அந்த காரத்துக்காக மிளகாத்தூள் நீங்கள் இதிலேயே சேர்த்துருங்க. இது ரெண்டையும் சேர்த்து நம்ம கலரி எடுத்து வச்சுக்கலாம். வந்து நம்ம நல்லா கலரிட்டோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இதை நம்ம அப்படியே வச்சிடலாம். 10 நிமிஷம் ஊறட்டும். சரிங்களா? பாத்திரம் வச்சாச்சு. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டோம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடேறட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரியட்டும். சோம்பு பொரிஞ்ச உடனே அது கூடயே பட்டையும் லவங்கமும் சேர்த்துக்கலாம். பட்டை லவங்கம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சிடுச்சு பாருங்க. இப்போ இது கூட நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இப்போ வந்து இது கூட ஒரு 4 பச்சை மிளகாய் வந்து கீறி போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா வதக்கிட்டோம். இப்போ வந்து இது கூடயே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து தக்காளி வந்து நல்லா ஃபைனாக வதங்கணும். இது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கி விடுவோம். இது கூடயே நம்ம கருவேப்பிலையும் ஒரு 4 கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வச்சுருக்கிறது ரொம்ப குட்டி ஸ்பூன் தான், அதனால் எனக்கு 1/2 ஸ்பூன் கணக்கு தான் இது. மஞ்சத்தூள் வந்து எந்த நான்வெஜ் ஐட்டம் செஞ்சாலும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து ஆன்டிபயோட்டிக். கண்டிப்பாக வந்து எல்லா டிஷ்லேயும் வந்து மஞ்சத்தூள் கம்பல்சரி நீங்கள் சேர்க்கணும். சேர்த்திங்கன்னா நல்லது. சரிங்களா? இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்க போகிறோம். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் டக்குன்னு கிடைக்கல, அதனால் நான் கத்திலே எடுத்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் வந்து கொஞ்சம் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இஞ்சி பூண்டோட வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து இந்த 1/2 கிலோ சிக்கனுக்கு தேவையான உப்பு வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். உப்பு போட்டுக்கோங்க. இது கூடவே வந்து சிக்கன் மசாலா அது வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 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 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு
இது கூடவே வந்து லைட்டாக கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனை அந்த எண்ணெயிலே கொஞ்சம் போகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனை 10 நிமிஷம் ஊற வச்சு வைக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த சிக்கனை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம சிக்கனை உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கலரி விடலாம். கலரி விட்டு ஒரு 2-3 செகண்ட் வந்து அப்படியே எண்ணெயிலேயே இது வதங்கட்டும். பாருங்கள் நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம். அவ்வளோதான். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இதை அலசின தண்ணியே நான் சேர்த்துக்கிறேன். கிரேவியாக வேணுன்றவங்க தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இல்லை எங்களுக்கு குழம்பாக வேணும்னா தண்ணி நீங்கள் இன்னும் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கிரேவியாக தான் வைக்க போகிறேன். அதுக்கு தண்ணி வந்து நான் கொஞ்சம் மீடியமாக சேர்த்துருக்கேன். ஏன்னா சிக்கன்லேருந்தே மறுபடியும் தண்ணி வரும். அதனால் வந்து நான் திட்டமாக தான் வச்சுருக்கேன். எல்லாமே சேர்த்துட்டோம். இப்போ உப்பு காரம் பார்த்துட்டு நீங்கள் வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அது கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஒரு 10 நிமிஷம், ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷம் வந்துச்சுன்னா கறி வெந்துடும். அது வரைக்கும் நம்ம இப்போ வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம், வேகட்டும். பாருங்கள் நல்லா வந்து சுண்டி இருக்குது. அவ்வளோதான், கிரேவியாக வந்துடுச்சு. தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணியாக வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி கிரேவியாக தான் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ எல்லாம் கறியெல்லாம் கூட நல்லா வெந்திருக்கு. இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து நம்ம பெப்பர் வந்து ஒரு ஸ்பூன், தேவைப்படுறவங்க பிடிக்கிறவங்க பெப்பர் சேர்த்துக்கோங்க. எனக்கு பெப்பர் சேர்த்தா கொஞ்சம் பிடிக்கும், அதனால் நான் பெப்பர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெப்பர் வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணான்னா விட்டுடுங்க, ஆப்ஷனல் தான். ஆனால் இந்த மாதிரி சிக்கன் மட்டன் எது செஞ்சாலும் இந்த மாதிரி கிரேவி ஐட்டமுக்கு நீங்கள் கடைசியாக வந்து பெப்பர் போட்டு இறக்குனீங்கன்னா தான் அது டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும், செம்மையாக இருக்கும். நம்ம சிக்கன் கிரேவி வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதே ஸ்டைலில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நீங்களே இதே ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.